ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்வான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ யாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஜாபை வீட்டில் இருந்தே உங்களால் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் நமக்கு யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் எப்படி இந்த ஜாப்பில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகுதுன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை ஒரு டைம் செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டுமே அந்த ஜாப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின ரிவ்யூவை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா யார் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரைனி மெடிக்கல் ரெக்கார்ட் சம்மரிஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ பட் கம்பெனி ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூனேயில் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தே பண்ணலாம். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எவ்வளோ சேலரிங்கிறது இந்த பேஜில் இருக்குது. ஸோ ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி 50 மட்டும்தான் இருக்குது. ஸோ 50 வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே இந்த ஒரு ஜாப்ல அப்ளை பண்ணிருங்க. எலிஜிபிலிட்டி என்னங்கிறது இப்போ நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இதில் அப்ளை பண்ணலாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஜுவேட்டட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இது மெடிக்கல் ஃபீல்டுங்கிறனால டாக்டர்ஸ் அப்ளை பண்ணக்கூடாதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இல்லை. டைப்பிங் ஸ்பீட் அட்லீஸ்ட் 40 வேர்ட்ஸாவது இருக்கணும், பர் மினிட்டுக்கு இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா எழுதவும் பேசவும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ல நம்மளுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்கு. 12 PM to 9 PMங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் உடனே பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட லேப்டாப், ஒய்ஃபை, பவர் பேக்கப் இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லைங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க, ரிஜெக்ட் ஆனவங்க இந்த ஒரு ஜாப்ல அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்க்கான ரோல் என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஜாப்ல நம்ம என்ன மாதிரி ஒர்க் இருக்குங்கிறத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்ல நம்மளுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், டாக்டர்ஸ் நோட்ஸ், டெஸ்ட் ரிசல்ட், ஆப்ரேஷன் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு டேலண்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கணும், நாலேஜும் பார்த்தீங்கன்னா இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளினிக்கல் அனலைஸ் பண்ணணும், அதாவது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன ரீசனுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். லீகல் டாக்குமெண்ட்ஸும் சம்மரைஸ் பண்ணுவாங்க. லைக் இன்ஜுரி ரிப்போர்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோதான் ஒர்க்காக இருக்குங்கிறத இந்த பேஜில் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் எல்லோருமே செக் பண்ணி பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதும் உங்களோட மெயில் இல்லைன்னா
ஃபோன் நம்பருக்கு இவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கம்மியான வேக்கன்சி இருக்கிறனால இப்போவே எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும், நீங்களும் குயிக்காக ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.